விடுதலை புலிகள் அன்று கோரிய தமிழீழ கனவு நனவாக ஒருபோதும் இடமளியன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். සංවර්ධනය ගෙනාවේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා කාලේ. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது. தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள்ளேயே முரண்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதிகளில் தென்னிலங்கை கட்சிகளும் சரி தமிழீழ கனவு நனவாக ஒருபோதும் இடமளியேன் என்று தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையிலான பிரச்சார கூட்டம் ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது. யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது. தற்போது மங்கள விளக்கேற்றலுடன் கூட்டமானது ஆரம்பமாகியுள்ளது. அரங்கம் நிறைந்ததாக பொதுமக்களின் வரவு காணப்படுகின்றது. தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள்ளேயே முரண்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதிகளில் தென்னிலங்கை கட்சிகளும் சரி தென்னிலங்கை கட்சிகளோடு சேர்ந்து இயங்கக்கூடிய தமிழ் கட்சிகளும் வளர்ந்து வருகின்றனர். அவர்களுடைய பக்கம் மக்களுடைய ஆதரவு பெருகி வருகின்றது. இந்நிலை தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய காலம் உருவாகியுள்ளது. இதனை அவர்கள் சிந்தித்து செய்யப்பட வேண்டும். தெற்கிலே ஒரு பிரச்சார கூட்டத்திலே உரையாற்றிய நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவிக்கையில் தமிழீழ கனவு நனவாக ஒருபோதும் இடமளியேன் என்று தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான தகவலையும் பார்க்கலாம். வடக்கு கிழக்கு இணைப்புக்கு சில கட்சிகள் கொள்கை ரீதியில் ஆதரவு தெரிவிக்கின்றன. இதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். விடுதலை புலிகள் அன்று கோரிய தமிழீழ கனவு நனவாக ஒருபோதும் இடமளியன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். தெற்கிலே இடம்பெற்ற ஒரு பரப்புரை கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் முறை அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் ஒற்றையாட்சியை பாதுகாப்போம். மாகாண சபைகளுக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்க மாட்டோம். அனைத்து மக்களினதும் மதம் மற்றும் கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும். முதலீடு என்ற போர்வையில் தேசிய வளங்களை விற்பனை செய்யும் சூழ்ச்சி நடவடிக்கைகளுக்கும் இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்திருக்கின்றார். பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் 13ஆம் திருத்தம் தொடர்பிலும் சமஷ்டி தொடர்பிலும் புதிய அரசியலமைப்பு தொடர்பிலும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற போதும் பொதுஜன பெரமுனவுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மாத்திரமே இனவாத கருத்துக்களை தெற்கிலே தெரிவித்து வருகின்றார். இனவாத கருத்துக்களை வெளியிட்டு தெற்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை சூறையாடலாம் என அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்நிலையில் அவர் யாழ்ப்பாணம் வருகை தந்து அவர் கூறிய கருத்துக்களையும் பார்க்கலாம். විශ්වවිද්‍යාලන්ත වෙනවා මේ රැස්වීම සංවිධානය කිරීම පිළිබඳව. උතුරු ප්‍රදේශයේ අපි සංවර්ධනය ගෙනාවේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා කාලේ. පාරවල් ටික හදලා, ඉස්කෝල ටික හදලා, කෝවිල් ටික හදලා ගොවිතැන් කරන දීවර කටයුතු කරන රැකියාවලට යවන්න යන්න පුළුවන් පරිසරය හැදුවේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපති. පස්සේ යාපනයේ මම විශ්වාස කරනවා වගකීමක් තියෙනවා ඒ සංවර්ධන අතරතුර දැන් ඉස්සරහට අරගෙන යන්න. විශේෂයෙන්ම රැකියාව යාපනයේ ජාත්‍යන්තර තලයේ ක්‍රීඩාංගන වගේම තොරතුරු තාක්ෂණ ටෙක්නොලොජි මහත් එකක් යාපනයේ ස්ථාපනය කරනවා. ඒ වගේම යාපනයේ ගුවන්විදුලි වල ජාත්‍යන්තර තලයේ ගුවන්විදුලි වල පවට තවත් වර්ධනය කරනවා. පැසෙන්ජර් මගේ මිලියන 20කට सर्विसेज सेक्टर में व्यापक पलायन डेवलप करा कोलकाता लोटस टावेक केएलएम अजन ताक्षण टेक्नोलॉजी पार्क्स वलट यापनी इंक्लूड करा ये जो अपनावट आईटी सेक्टर के टेक्नोलॉजी सेक्टर के रखिया
අවස්ථාවක් හදලා දෙන්නේ. දකුණේ දරුවන්ට ලැබෙන හැම අවස්ථාවකම උතුර දරුවන්ට ලබා ඉංග්‍රීසි සාකච්ඡාවේ common language එකක් විදියට තමිල් language එක main language එක විදියට single language එකක් දෙලේ ප්‍රොටෙක්ට් කරනවා. මගේ විශ්වවිද්‍යාලය මගේ සංස්කෘතිය කල්චර් ප්‍රොටෙක්ට් කරනවා. මම ඒක පිළිගන්න කෙනෙක් විශ්වාස කරන කෙනෙක්. ඉංග්‍රීසි common language එක විදියට පාසල් කරුවා කියන පුළුවන්. දකුණේ දරුවන්ට අධ්‍යාපනය වගේම උසස් අධ්‍යාපනය උතුරේ ගම්වල දරුවන්ට ලබා දෙනවා. මේ දීවර්ස විද්‍යාලය ආශ්‍රම ලබා දෙනවා. අපි ඉන්දිය රාජ්‍යයක සාකච්ඡා කරලා ඒ සඳහා කෙලෙසා උතුමත් ලබා දෙන්න අඩුයි. අපිට මට බොරු දෙන්න බෑ. බෞද්ධකම කරනාම හැම දේශපාලකයෙකු පොරොන්දු වෙච්ච පොරොන්දු මට කියන්න බෑ. මට කරන්න පුළුවන් දේ පුළුවන් කියන බෑ මම බෑ. උතුරු පළාතේ යාපනයේ දියුණු කරන්න පුළුවන්. ඒ වගේම මේ ප්‍රදේශ දරුවන්ට හොඳ අවස්ථාවක් ලබා දෙන්න ජාතික අධ්‍යාපනය වගේම රැකියාව. ඒ නිසා අපි පැහැදිලිවම යාපනයේ උතුරු ප්‍රදේශ සම්බන්ධ කරගන්නවා. මේ තාවුනේ අප විශ්වාසයි. ඔබේ වාසවල ඉන්න කෙනෙක් මම. මම ඔන්ලයින් බිස්නස් කරන අය content හදලාගේ අවශ්‍යතාවය වුණා. ලංකාවේ හොඳම ෂොට් ෆිල්ම් හැදෙන්නේ ජාපනයේ කියලා අපි දන්නවා. ඒක උදාහරණයක් විදිහට කියනවා. ඒක අපි එකතු වෙලා දෙන්නේ. ආදරයෙන් කරනවා ඕඩුවට ඡන්දදී අපේ අවස්ථාව ලබා දෙන්න. ඔබ සිතනවා